207, 208, 209, 210, 211, 211. ரங்கநாதன் டைம் ஃபீஸ் கட்டல, காலேஜுக்கு வரல. அவன் பிரச்சனை அவனுக்கு. அவனுக்காக குரல் கொடுத்த மூதேவி அவனுக்காக ஃபீஸ் கட்டினா செய்யற பாவத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? அட சொல்லுங்கப்பா, கேண்டீன் போனோம். Yes, start. 212. Excuse me, sir. 5 minutes. Yes, you can go. 217. 218. என்னடா அது? ரங்கநாதனுக்காக கங்கா ஃபீஸ் கட்டுறா? ஏண்டா காதலனுக்காக கட்டாம பின்ன உனக்காவா கட்டுவா? எல்லாம் ஒரு கமாய் தான் மச்சி, தெரிஞ்சுக்கோ. அப்படிங்கிற உனக்கு எங்கடா இதெல்லாம் தெரிய போகுது? ஒரு சொல்லு விடுறதோட சரி. மச்சான், ரங்கநாதன் பிடிச்சாலும் பளிச்சுன்னு பிடிச்சிட்டான்டா. என்ன திடீர்னு வெளியில வந்துட்ட? ஒண்ணுமில்ல, சும்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஐ லவ் யூன்னு சொன்ன, நீ என்ன விரும்புறியா? எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால முறைப்படி நான் உன்னை பொண்ணு கேட்டு வர போறேன். சொல்ல வேண்டிய என்கிட்ட சொல்லிடு. ஐ மீன் உங்க அப்பா அம்மா கிட்ட. ஏ சவுந்தலா, அந்த மண்ணெண்ணுக்கு எடுத்துட்டு வா. ஏய், சொல்றது காதல விழல? அன்புள்ள சகுந்தலாவுக்கு உன் அன்பு ரவி எழுதும் அன்பு கடிதம். உன்னை 2 நாட்களாக காணாமல் என் மனம் வேதனை அடைகிறது. நாளை நாம் பள்ளியில் வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு வரவும். இப்படிக்கு உன் அன்பு ரவி. யாரடி இது? யாரடி இந்த ரவி? யாரடி இந்த ரவி? ஸ்கூலுக்கு போற வழியில பழக்கம். அவர் என்ன காதலிக்கிறாரு. அம்மா, அம்மா, தினம் உழைச்சு ஓடா பண்ணிட்டு இருக்கிற இவளை இது வரைக்கும் புருஷனை பத்தி நினைக்கல. நெஞ்சில துணி போட்டு 4 மாசம் கூட ஆகல. அண்ணன் மட்டும் அந்த கங்காவை காதலிக்கலாமா? நீ கேட்கும் போதெல்லாம் இல்ல இல்லன்னு தட்டி கழிக்குது. அதை கேட்க உனக்கு துப்பு இல்ல? நான் சின்ன பொண்ணு, நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு தானே என்ன அடிக்கிற. ஏய், நான் கங்காவை காதலிக்கிறேன்னு உனக்கு யார் சொன்னா? யாரா சொல்லணும்? நீ கண்ணை மூடிக்கிட்டா சுத்தி இருக்கிறவங்களும் தூங்குறதா அர்த்தமா? அந்த கங்காவோட சேர்ந்து உன் படிப்பை மட்டும் கெடுத்துக்கலாடா, இந்த குடும்ப மானத்தையும் கெடுத்துடியடா. இந்த பச்சை மண்ணு மனசுல நஞ்ச விளைச்சிட்டியடா. ஐயோ, இத பாத்துட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஐயோ, 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 நான் சொல்லி கேளுங்க. அம்மா, அம்மா, வேண்டாமா அம்மா, நான் சொல்லி கேளுங்க. அம்மா, என்னமா நீ ஏன் இப்படி பண்றீங்க? அம்மா, சொல்லி கேளுங்க. அம்மா, விட்டுடுங்க. அம்மா, வேண்டாமா அம்மா, நான் சொல்லி கேளுங்க. வேண்டாமா அம்மா, விடுவா, விடு. அம்மா, ஏன் இப்படி பண்றீங்க? அம்மா, வேண்டாமா, விட்டுடுங்கம்மா. அம்மா, விட்டுடுங்கம்மா. அம்மா, சொல்லி கேளுங்கம்மா. அம்மா, அம்மா, வேண்டாமா, விட்டுடுவா. அம்மா, நான் சொல்லி கேளுவா. அம்மா, நீ போயிட்டு நாங்களி சேர்த்துருவோம்மா. நீ போயிட்டு நாங்களி சேர்த்துருவோம். இதை படிச்சிருவா. எனக்கு அந்த பொண்ணு முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம். சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த பொண்ணு முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம். நான் சொல்லுவேன் அம்மா. அம்மா, நீ போட்டு எனக்கு யாருமா இருக்காங்க? எனக்கு யாரு இருக்காங்க? என்ன படிச்சிருப்பா, என்ன படிச்சிருப்பா. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். அம்மா,
அம்மா என்கிட்ட பேசாதடி. கோச்சிக்காதீங்கம்மா. எனக்கு யாரும் லவ் லெட்டர் எழுதல, எனக்கு நானே எழுதிக்கிட்டதுதான். என் நோட்டையும் அந்த லெட்டரையும் வச்சு பாருமா, ரெண்டும் என் கையெழுத்துதான். என்ன ஏண்டி இப்படி செஞ்ச? அந்த கங்கா கூட அண்ணன் தப்பா பழகுதோன்னு நினைச்சுக்கிட்டு நீ அடிக்கடி செத்து போயிடுவேன்னு பயமுறுத்திட்டே இருக்கல. அதனாலதான் அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணேன். நீ செத்துட்டா எங்களுக்கு வேற யாருமா இருக்காங்க? என் தம்பிக்காக நீங்க கட்டின பணம் இத கொடுத்துட்டு போக தான் வந்தேன். ரொம்ப நன்றி, வரேன். இவ்வளவு அவசரமா நீங்களும் இங்க காலேஜ்ல இருந்து கொடுக்கணுமா? கடன் அடைக்கிறதுக்காக மட்டும்தான் இங்க வரல. என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம். அனுதாபத்துல என் தம்பிக்கு நீங்க செய்யற உதவி உங்க 2 பேர் உறவையும் பலப்படுத்தலாம். ஆனா குடும்பத்துக்கு அவனுக்கும் உள்ள உறவு உங்க காதலால பலவீனமாயிடக்கூடாது. இதே சொல்லிட்டு போக தான் வந்தேன். நேத்து பாத்தீங்கல்ல, நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொன்னியா? ஐ மீன் உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னியா? என்ன பேச மாட்டேங்கிற? சொல்லு. உன் மாவு தான் என் பயத்தை அதிகமாக்கிட்டு இருக்கு. பேச போறியா இல்லையா? நான் 10ன்றதுக்குள்ள நீ பதில் சொல்லி ஆகணும். இல்ல அந்த விஷத்தை குடிச்சிருவேன். முடிஞ்சா என்ன காப்பாத்து. 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்பதான் முடிச்சாரா? ஏன் இப்படி செஞ்சீங்க? காலேஜ் காம்பவுண்ட்ல பாய்சன் குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம்? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இந்த பேச்சே இருந்திருக்காது. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு அவ தான் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணா. காஃபி. என்னால உனக்கு ரொம்ப சிரமம். ஹாஸ்பிட்டலையும் பார்த்த, வீட்லயும் பாக்குற. என்ன செய்யறது? இந்த சமயம் பார்த்து வேலைக்கார மூர்த்தி ஊர்ல இல்ல. தனியா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. பிரேம்,
இப்பதான் நீங்க பழைய ஆளா இருக்கீங்க. உடம்பு நல்லா குணமாயிடுச்சு. உடம்புதான் குணமாயிடுச்சு, மனசு எப்போ செத்து போச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏனா நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லாம தானே இருக்கிற. வார்த்தையால பதில் சொல்லியே தவிர கிட்டத்தட்ட உங்க கூட நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். நீ வாழ்ந்துகிட்டே இருக்கிற, நான் ஏற்கனவே உன் கூட வாழ்ந்து புரியல. வா. பாத்தியா, 24 மணி நேரம் என் வீட்டுல என் கண் முன்னாடி நீதான் இருக்கிற. உன்னையே பார்த்துட்டு இருக்கிறத தவிர எனக்கு வேற வேலையே இல்லை. பார்த்து பார்த்து என் கண்ணு வலிச்சிடக்கூடாதுன்னு கடைசியில் என்ன காதலிச்சிட்டேன். அப்புறம் நம்ம கல்யாணம். இப்படி ஒரு கல்யாணம் எங்கேயும் நடக்கலன்னு கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. காதலிக்கிறதுக்கு தகராறு பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஆசைகளுக்கெல்லாம் எப்படி ஈடு கொடுத்த தெரியுமா? உன்ன மாதிரி பொண்ணும் என்ன மாதிரி பையனும் நமக்கு பிள்ளைங்களா பிறந்திருக்காங்க. ஒரு நாள் எனக்கு பிடிக்காது ஏன் சமைச்சேன்னு கேட்டேன். அதுக்கு நீ வாயாடின. ஆத்திரம் தாங்காம ஒன்னு அடிச்சிட்டேன். நம்ம பிள்ளைங்களை ஆசையா வளர்த்தோம், அருமையா படிக்க வச்சோம், நல்ல இடத்துல அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவங்களும் புள்ள குட்டிகளை பெத்து உன்னை நீ தாத்தா பாட்டி ஆக்கிட்டாங்க. எனக்குதான் நினைச்சிடுச்சு. பேரன் பேத்தி எடுத்த பிறகும் கங்கா பாட்டிக்கு கட்டு விடல. வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் கொடுத்த என் கங்கா என்னை விட்டு முதல்ல பிரிஞ்சிட்டா. நீ செத்த கொஞ்ச நாள்ல நானும் செத்துறேன். செத்த பிறகு நம்ம படத்துக்கு நம்ம பிள்ளைங்க மாலை போட்டு வச்சிருக்கத பாத்தியா கங்கா? உங்களுக்கு ரொம்ப சுயநலம். ஆமா, என்னதான் கற்பனையா இருந்தாலும் அதுக்காக முதல்ல என்ன சாகடிச்சிட்டீங்க? முதல்ல நான் செத்துட்டா நீ விதவை ஆயிடுவ. எந்த பொண்ணு புருஷனுக்கு முன்னால செத்துணும்னு தான் விரும்புவா. அந்த தீர்க்க சுமங்கலிங்கிற பேரு என் கங்காவுக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு முதல் மாலை உனக்கு போட்டுட்டேன். கங்கா, என்ன பிரேம்குமார், உங்க பேரு பெண் குழந்தைக்கும் உன் பேரு ஆண் குழந்தைக்கும் மாத்தி வச்சு வரைஞ்சிருக்கீங்க? அதுல ஒரு தத்துவம் இருக்கு. ஒருவேளை நம்ம காதல் நிறைவேறலனா அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்துல நீ நானாவும் நான் நீயாவும் பிறக்கணும். இந்த ஜென்மத்துல நான் உண்மையில எவ்வளவு ஆசை வச்சிருந்தேங்கிறது அடுத்த ஜென்மத்துல பிரேம்குமாரா பிறந்தாலாவது நீ புரிஞ்சுக்கோ இல்லையா? இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் கண்ணீர் விடுற? அருகதையே இல்லாத எனக்கு இப்படி ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கே, அந்த சந்தோஷத்துலதான் கண்ணீர் வருது. அப்படின்னா இனிமே இந்த கங்கா உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்க மாட்டா. அப்ப கூட விருப்பத்தை நேரடியா சொல்ல மாட்டியா?
என் விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதையெல்லாம் வரைஞ்சு என் கூட வாழ்ந்திருக்கீங்களா? One second. கையெழுத்து போடுங்க, சொல்றேன். உங்க ஆட்டோகிராஃப் புக் கொடுங்க. இனிமே ஒருத்தர் சந்திக்க முடியாதவங்க தான் ஃபார்மல் கையெழுத்து வாங்கணும். நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு? ஆஃப் கோர்ஸ் நம்ம 2 பேர் உறவு காலேஜுக்கு வெளியில. பட் நம்மலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே, சோ ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணும் இல்லையா? கொடுங்க. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். இனிமே ஒருத்தர் சந்திக்க முடியாதவங்க தான் ஆட்டோகிராஃப்ல கையெழுத்து வாங்குவாங்க. நமக்குள்ள இது எதுக்கு?